ஹலோ மக்களே! இன்னைக்கு டே வந்து 5:30க்குலாம் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ பனிக்காலம். அதனால என்ன பண்ணுறதுன்னே ரொம்ப குளிர் வேறு. ஸோ குளிருக்கு இதமாக வந்து ஒரு காஃபியை குடிச்சிட்டேன். காஃபி குடித்தா தான் அந்த கிளைமேட்டுக்கெலாம் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. அதுவும் எனக்கு சளி பிடிச்சிருச்சு வேறு. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து இருந்தேன். ஸோ இந்த குளிருக்கு இதமாக வந்து காஃபியும் குடிச்சிட்டு அப்புறம் எங்கள் அம்மா வாசல்லாம் கூட்டி சாணியெல்லாம் தெளிச்சிட்டாங்க. கிராமத்தில் பொதுவாக வந்து சாணியெல்லாம் தெளித்து தான் கோலம் போடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு கோலம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் நான் கோலம் போடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு கோலம் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். லைன்லாம் போட்டு நமக்கு தெரிஞ்சது ஒரு 4 டிசைன். அந்த 4 டிசைனை வச்சு தான் வருஷம் ஃபுல்லாக நான் ஓட்டிகிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம் போட்டேன். சரி மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டில் கோலம் போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கலர் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஆக்சுவலி எங்கள் அம்மா போட்ட கோலமே அழியலை. நேற்று போட்ட அந்த வண்ண கோலமே அப்படியே இருந்தது. அந்த கலரே போகல. ஸோ அப்புறம் வந்து அதை முடிச்சுட்டு அந்த கோலத்துக்கு என்னென்ன பட்டி டிங்டிங்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பனி ரொம்ப இருக்கிறனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது கோலம் போடக்கூட. சரியான குளிர் வேறு. அது கிராமத்து சைட்லாம் சொல்லவே வேணாம், ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் அந்த கோலத்துக்கு என்னென்ன பட்டி டிங்ரிங்லாம் பண்ண முடியுமோ ஸோ அதெல்லாம் பண்ணி ஃபைனலாக அவுட்புட் வந்து இந்த கோலம் அப்படி தான் வந்து இருந்தது. ஸோ இன்றைக்கி தான் நான் போட்டிருந்த கோலம். கோலம் போட்டு உண்மையிலே இது நான் தான் போட்டேன் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க. அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏதோ என்னோடய மைண்ட் செட்டில் உள்ளதை வந்து வரைஞ்சி விட்டு அதுக்கு பட்டி டிங்ரிங்லாம் பார்த்துட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா பாருங்கள், நான் போட்டிருக்கிறது கலரு காட்டுறேன். நான் தான் அடித்தேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.